ஓகே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அபவுட் ஸ்கீம்ஸ். என்னென்ன ஸ்கீம்ஸ்னா, இப்போ ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். எப்படின்னா, அதெல்லாம் வந்து ரூரல் குரோத்த ப்ரொமோட் பண்ணுது அப்படின்ற மாரி ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்கும். அடுத்து ஆர்பிஐனோட சிலது வந்து ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ, நான் இந்த வீடியோல என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ பண்றேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஒரு சில லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஐ மீன் இன் பாயிண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ, ரூரல் டெவலப்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆர்ஆர்பிஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ, ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டெர்ம்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ, அதனால நான் வந்து அந்த பாயிண்ட்ல வந்து கொண்டு போறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிசான் கிரெடிட் கார்டு. ஸோ, கேசிசியை பத்தி பார்க்க போறோம். ஒரு ஸ்கீம்னு எடுத்துட்டோம்னா, அதுல இருக்க லிமிட்ஸு, ஸோ அந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல நியூமெரிக்கல் டெர்ம்ஸா கொண்டு போவோம். டெக்னிக்கலாவும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சத வச்சு சொல்றேன். பட் இன்னமும் நெறைய பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்மளால ஆட் பண்ண முடியும். அது வந்து நீங்க நெறைய இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா, அப்ப கேசிசி பத்தி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா, நீங்க அது வேற மாரி படிப்பீங்க. பட் ஜென்ரலா இந்த ஸ்கீம் என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கேசிசி வந்து எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1998ல லான்ச் பண்ணாங்க. ஸோ கேசிசிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டுனா கிசான்னா அக்ரிகல்ச்சர். ஸோ கிரெடிட் கார்டுனா வந்து அதாவது ஃபார்மர்ஸ்க்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் மாரி தான் வந்து இத நான் வந்து சொல்லுவோம். ஓகேவா? எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா, 1998ல லான்ச் பண்ணாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ இந்த மினிஸ்ட்ரி கீழ வந்து இந்த ஸ்கீம் வந்து வரும். இதனுடைய நோடல் ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நபார்ட். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ நபார்ட் தான் வந்து என்னோட நோடல் ஏஜென்சி. அடுத்து வேற என்னன்னா, இப்ப இந்த லோன் இது வந்து ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி. கிரெடிட்னா என்னன்னா லோன். அது வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க இண்டிவிஜுவலா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்க ஜாயின்ட் ஃபார்மர்ஸா கூட இருக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஆர் ஜாயின்ட் ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ்ல இவங்க எலிஜிபிள். அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் ஜாயின்ட் லயபிலிட்டி குரூப்ஸ். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஜாயின்ட் லயபிலிட்டி குரூப்ஸ். ஆனா அவங்க ஃபார்மிங் கம்யூனிட்டில இருக்கணும். அதாவது ஒரு சில செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து ஒரு சில செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கும். ஜாயின்ட் லயபிலிட்டி குரூப்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபார்மிங்ல இருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து இந்த லோனுக்கு எலிஜிபிள். அடுத்து வந்து டெனன்ட் ஃபார்மர்ஸ். டெனன்ட் ஃபார்மர்ஸ்னா குத்தகைக்கு ஐ மீன் மத்தவங்க லேண்ட்ல வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கட்டிட்டு அதில பயிர் வைப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து டெனன்ட் ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களும் வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து ஷேர் கிராப்பர்ஸ். ஸோ இவங்களும் வந்து எலிஜிபிள். ஸோ இவங்கலாம் வந்து எலிஜிபிலிட்டி இந்த ஸ்கீமுக்குள்ள எலிஜிபிளா இருப்பாங்க. ஓகே. இது கீழ வந்து ஒரு கார்டு குடுப்பாங்க. அதாவது ரூபே கார்டு குடுப்பாங்க. அந்த ரூபே கார்டுக்கு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில ஆக்சுவலா இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து நமக்கு வரும். என்ன இன்சூரன்ஸ் கவரேஜ்னா, இப்ப அந்த ஃபார்மர் ஒருத்தர் அந்த கார்ட வச்சிருக்காருன்னா, இன்கேஸ் அந்த ஃபார்மர் அவர் இறந்துட்டார் அப்படின்னா, அதனோட இன்சூரன்ஸ் வந்து அவருக்கு வந்து 50,000 அதாவது அந்த கார்டு வச்சிருக்கவங்களுக்கு டெத் ஆயிட்டாலோ, அல்லது பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ஆயிட்டாலோ நமக்கு என்னது 50,000 வந்து இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் இருக்கும். இத தாண்டி வேற என்ன இன்சூரன்ஸ் கவரேஜ்னா 25,000. இத தாண்டி வேற ஏதாச்சும் ரிஸ்க் அவருக்கு ஆச்சு, இல்ல பார்ஷியல் டிசேபிலிட்டி அந்த மாரி அப்படின்னா 25,000 வந்து அதர் ரிஸ்க்ஸ் வந்து நமக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதுல இருக்க இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ். ஒரு ரூபே கார்டு குடுப்பாங்க. அது வந்து கிசான் கிரெடிட் கார்டு. ஓகேவா? ஓகே. இதனுடைய மெயின் பர்ப்பஸ் இந்த லோன் எதுக்காக மெயினா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதனுடைய பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார்மர்ஸ்னுடைய ஷார்ட் டெர்ம் கிரெடிட் ரெக்யர்மென்ட்ஸ்க்காக. அதாவது ஷார்ட் டெர்ம் கிரெடிட் ரெக்யர்மென்ட்ஸ்னா என்னன்னு நான் சொல்றேன். ஷார்ட் டெர்ம் கிரெடிட் ரெக்யர்மென்ட்ஸ்க்காக தான் இந்த ஸ்கீம கொண்டு வந்தாங்க. ஷார்ட் டெர்ம் கிரெடிட் ரெக்யர்மென்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ஒரு கிராப் வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு சீசனுக்கு ஒரு மாரி அவருக்கு பிராக்டிஸ் தேவைப்படும். இப்போ ஃபெர்டிலைசர் போடுறது, அப்புறம் பூச்சி மருந்து அடிக்கிறது. ஸோ அந்த மாரி அவரோட சீஸ்னல் அண்ட் வொர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் கிராப்ஸ். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஷார்ட் டெர்ம் கிரெடிட் ரெக்யர்மென்ட்னு சொல்லலாம். இப்போ ஒரு பயிர் வச்சுட்டாரு. அதுக்கு இந்த ஃபெசிலிட்டீஸ்க்குலாம் நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பா காசு வேணும். ஸோ அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்க்கு அவர் லோன் எடுக்கிறாரு அப்படின்னா, அது நம்ம எந்த கேட்டகரில வைக்கலாம்? ஷார்ட் டெர்ம் கிரெடிட் ரெக்யர்மென்ட்ல வைக்கலாம். அது என்ன சொல்லுவோம்? சீசனல் அண்ட் வொர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இத தாண்டி வேற என்னென்ன அப்படின்னா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு கிராப் வந்து ஃபுல்லா வந்து நம்ம பயிர் வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் ஒரு ப்ராசஸ்லாம் இருக்கும். இப்போ கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்கிறதாகட்டும், பேக்கிங்கா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே என்னது? போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒரு சிலது வந்து ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஃபீல்ட்ல இருந்து அப்படியே எடுத்தோம் கிராப்ப வந்து அது யூஸ் பண்ண முடியாது. சில டைம் ப்ராசஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து எதா வரும்? இந்த பர்ப்பஸ்க்கு கீழ வரும். அடுத்து வந்து மார்க்கெட்டிங் லோன். இப்போ ஒரு ப்ராடக்ட் நமக்கு ரெடி ஆயிருச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அந்த லோனும் என்னது? அதாவது அந்த ப்ராடக்ட்ட நம்ம மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, அங்க கமிஷன் குடுக்கறதுலருந்து எல்லாமே நமக்கு தேவைப்படும். அது வந்து மார்க்கெட்டிங்காகும். இந்த ஃபெசிலிட்டிய வந்து நம்ம அவைல் பண்ணலாம். அடுத்து வந்து கன்சம்ப்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்.
அதாவது இப்போ பயிர் வைக்கிறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து அந்த பயிர் வைக்கிறதுக்கே வந்து மொத்த காசையும் செலவு பண்ணிருவாங்க. அப்ப வீட்டு செலவுக்குன்னு வந்து ஒரு அமௌண்ட் இருக்காது. ஸோ கன்சம்ப்ஷன் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் ரெக்வயர்மென்ட். ஸோ இதுக்கும் வந்து இந்த லோன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அடுத்து வொர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் ஃபார்ம் அசெட்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோம் அப்படின்னா, அதில ஒரு சில இதெல்லாம் இருக்கும். இப்போ மாடு இருக்கும், மோட்டர் இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கப்போ, அத மெயின்டெனன்ஸ் பண்றது இருக்குல்ல. ஸோ வொர்க்கிங் கேபிட்டல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபார்ம் அசெட்ஸ். ஸோ இந்த பர்ப்பஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணுவான், நம்ம வந்து கேசிசி லோன்ஸ் வந்து அவைல் பண்ணலாம். ஸோ இது வந்து பர்ப்பஸ். ஓகேவா? ஓகே. ரீசென்ட்டா ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு. ஐ மீன் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றப்போ, நமக்கு என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கேசிசி லோன் ஆக்சுவலா வந்து 3 லேக்ஸ் தான் இருந்துச்சு லிமிட். மேக்ஸிமம் லிமிட் வந்து 3 லேக்ஸ் இருந்துச்சு. அது என்னவா மாத்துனாங்க அப்படின்னா, 5 லேக்ஸா மாத்துனாங்க. ஸோ ஓவரால் லிமிட் வந்து நமக்கு 5 லேக்ஸு. அது ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா ஒண்ணும் இல்ல. மானியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? மானியம்னா என்னன்னா, இப்ப நம்ம மத்தவங்களுக்குலாம் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம லோன் தருவோம். உங்களுக்குனா வந்து கம்மியா தருவோம். அப்படின்ற மாரி கன்செஷன் பண்றாங்கல்ல, அதுதான் வந்து சப்வென்ஷன். இப்போ ஆக்சுவலா 3 லேக்ஸ் இருந்துச்சு. இப்போ சொல்லியிருக்க பட்ஜெட்ல என்ன அமௌண்ட் இருக்குன்னா, ஒரு ஃபுல் மேக்ஸிமம் கேசிசி அமௌண்ட் வந்து நமக்கு 5 லேக்ஸ். இது எந்த சப்வென்ஷன் கீழ வரும்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். ஸோ மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா என்ன கான்செப்ட்னா, ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வச்சுக்கங்க. 9%, 8.5%. இப்போ 9%ன்றது வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். அத மாத்தி தான் நம்ம மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கான்செப்ட்க்குள்ள வந்தோம். இதுதான் இப்போ கரண்ட்ல இருக்கு. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க 2 அதாவது 9% எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா 2% வந்து எடுத்தவனே சப்வென்ஷன் பண்ணுவாங்க. அந்த சப்வென்ஷன் 2% பண்றாங்கல்ல, அது என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து அந்த பேங்க்ஸ்க்கு குடுக்கும். இப்போ ஃபார்மர்ஸ்ட்ட சொல்றப்பயே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்கன்னா, 7%ன்னு சொல்லுவாங்க இவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 1.5% சப்வென்ஷன் பண்ணிட்டு 7%ன்னு சொல்லுவாங்க. கடைசியா என்ன 2 பேருக்குமே 7% தான் நம்ம சொல்றோம். ஆனா இப்ப ரீசென்ட்டா நம்ம ஆக்டிவ்ல இருக்கிறது மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் தான். ஸோ இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 8.5லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. 1.5% வந்து நமக்கு என்னது சப்வென்ஷன் குடுக்குறாங்க. இந்த அமௌண்ட் 1.5% பேங்க்குக்கு யார் குடுப்பா? கவர்ன்மெண்ட் வந்து குடுக்கும். இப்ப என்னாச்சு? 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆச்சா? இப்போ இதுதான் ஃபார்மர்ஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணுவோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா, இப்ப இன் கேஸ் ஃபார்மர் லோன் எடுத்து திரும்ப அந்த அமௌண்ட்ட கரெக்ட்டா ரீபே பண்றாரு அப்படின்னா, அது பேரு ப்ராம்ப்ட் ரீபேமென்ட் அப்படின்னு அர்த்தம். ப்ராம்ப்ட் ரீபேமென்ட் இன்சென்டிவ். அதாவது ஒருவேள அந்த ஃபார்மர் கரெக்ட்டா அந்த லோன எடுத்துட்டு கட்டுறாரு அப்படின்னா, அவருக்கு என்ன பண்ணுவாங்க? திரும்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3% குறைப்பாங்க. அப்போ ஃபைனலா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 4%ஆ இருக்கும். இதுதான் நெட் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது கடைசியா கரெக்ட்டா அந்த ஃபார்மர் ரீபே பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவருக்கு ப்ராம்ப்ட் ரீபேமென்ட் இன்சென்டிவா 3%ம், மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்ல சப்வென்ஷன் 1.5%ம் குறைச்சு, மொத்தத்தில நமக்கு என்னவா இருக்கும் நெட் எஃபெக்டிவ் ரேட்? 4%ஆ இருக்கும். இதுதான் ஃபார்மர் கடைசியா பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இதுலயும் அதே தான். -3% பண்ணி லாஸ்ட்டா 4% கொண்டு வருவாங்க. பட் நம்ம இத பண்றது கிடையாது. மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கீழ சப்வென்ஷன் 1.5% தான் பண்றோம். ஸோ 8.5ன்னு இருந்தது 1.5 மைனஸ் பண்ணி 7ன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த 7ல கரெக்ட்டா ஃபார்மர் கட்டினார் அப்படின்னா 3% மைனஸ் பண்ணி இப்போ 7% தான் கட்டிட்டு வருவாரு அவரு. பட் லாஸ்ட்டா தான் ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் ரிட்டர்ன் குடுப்பாங்க. ஸோ அந்த 3% குடுத்துருவாங்க. அப்ப ஃபார்மர் எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கட்டுவாரு? 4% தான் பெர் ஆனத்துக்கு கட்டுவாரு. ஸோ இதுதான் வந்து என்னது? கேசிசினோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஓகே. இப்ப ரீசென்ட்டா வந்து கேசிசி லோன்ஸ்லாம் எதுக்கு கீழ குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிசான் ரின் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. இந்த போர்ட்டல் எதுக்கு ரிலேட்டட்னா, கேசிசி லோன்ஸ்க்கு ரிலேட்டட் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கிசான் ரின் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா, 2023ல லான்ச் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? நிர்மலா சீதாராமன் லான்ச் பண்ணாங்களா? அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் லான்ச் பண்ணாங்க. 2023 லான்ச் பண்ணாங்க. பட் என்ன மினிஸ்ட்ரி கீழ வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்க்கு கீழ வரும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஃபெசிலிட்டீஸ்லாம் நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ, அத எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா, அலைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அலைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எப்பனா 2004ல. ஓகேவா? ஸோ அலைட் ஆக்டிவிட்டீஸ்னா நம்ம எத சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் அப்படின்னா என்னென்ன டெர்ம்ஸ்லாம் வரும்னா, அக்ரிகல்ச்சர தவிர்த்து பட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட். இப்ப கிராப்பிங் பண்றது மட்டும் ஐ மீன் பயிர் வைக்கிறது அக்ரிகல்ச்சர். வேற என்னலாம் அலைட் டெர்ம்ஸ்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி, ஃபிஷரீஸ், லாக் கல்டிவேஷன், மல்பெரி கல்டிவேஷன், அடுத்து செரிகல்ச்சர், அடுத்து பீ கீப்பிங். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன கீழ வரும்னு பார்த்தீங்கன்னா, அலைட் செக்டார்ஸ் கீழ வரும். ஸோ இன்னும் நெறைய செக்டார்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாமே என்ன பண்றாங்க நமக்கு கேசிசி லோன் ஃபெசிலிட்டீஸ் கீழ லோன் வந்து புரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? அலைட் செக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுனா அனிமல் ஹஸ்பண்ட்ரினா எல்லா அனிமல்ஸுமே வளர்க்குறது.
மாடு, ஆடு, கோழி, பன்னி எல்லாமே வளர்க்குறது. டைரினா மாடு மட்டும் வளர்க்குறது. ஃபிஷரிஸ்னா ஃபிஷ்ஷு. லேக் கல்ச்சர்னா இந்த லேக் இருக்குல்ல, ஐ மீன் அது ரொம்ப டீப்பாலாம் போனா லேக்னா வந்து அது ஒரு டைப் ஆஃப் கல்டிவேஷன் தான். அதுவும் ஒரு உயிர் தான். அடுத்து மல்பெரினா வந்து நம்ம மல்பெரி வந்து ஃபீடா எடுத்து செரிகல்ச்சர் குடுப்போம். செரிகல்ச்சர்ல வந்து சில்க்வார்ம் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ செரிகல்ச்சருக்கு வந்து இந்த வந்து ஃபீடா குடுப்பாங்க. அடுத்து பீ கீப்பிங்னா வந்து ஹனி பீ வளர்க்குறது. ஓகே. ஹனி பீ கீப்பிங் வந்து ஹனி பீய வந்து வளர்க்குறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அலைட் செக்டார்ஸ் கீழ வரும். இப்போ லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5 லேக்ஸ் 3 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸா மாத்திருக்காங்கன்னு சொன்னேன். இன்னொன்னு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ். இத வந்து ரீசென்ட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ கொலாட்ரல் ஃப்ரீ லோன்னா என்னன்னா, நார்மலா வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம நம்ம எத்தன லேக்ஸ் வரைக்கும் குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, 1.6 லேக்ஸ் வரைக்கும் கேசிசி லோன்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. பட் ரீசென்ட்டா இத அடிச்சுட்டு 2 லேக்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கொலாட்ரல் இல்லாம கேசிசி லோன்ஸ் குடுக்கலாம் அப்படின்றத வந்து அமெண்ட் பண்ணாங்க. ஸோ 1.6 லேக்ஸ் கிடையாது. 2 லேக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம், கொலாட்ரல் இல்லாம லோன் குடுக்கலாம். அதுவே நான் அடிச்சு எழுதுனா புரியாது. நான் இத அடிச்சிடுறேன். ஸோ டை அப் டை அப் வச்சு இப்போ 2 லேக்ஸ் வரைக்கும் நான் என்ன சொன்னேன், கொலாட்ரல் இல்லாம குடுக்கலாம்னு சொன்னேன். நான் வந்து ரொம்ப டீப்பா சொல்ற மாரி இருக்கும். பட் உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அத மட்டும் நீங்க கரெக்ட்டா எடுத்துக்கலாம். பட் ஒரு ஸ்கீம் அப்படின்றதுனால நான் மொத்தமா சொல்றேன். ஸோ கொலாட்ரல் இல்லாம என்ன குடுக்கலாம், 2 லேக்ஸ் வரைக்கும் குடுக்கலாம்னு சொன்னேன். அதுவே டை அப். இப்போ ஒரு கிராப் வந்து ஒரு சுகர் மில்ல போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கூட ஒரு டை அப் இருக்கும்ல. அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட்ட வச்சு நம்ம 3 லேக்ஸ் வரைக்கும் கொலாட்ரல் இல்லாம குடுக்கலாம். ஸோ டை அப் இருந்தா மட்டும் தான் 3 லேக்ஸ் வரைக்கும். டை அப் இல்ல அப்படின்னா கண்டிப்பா 2 லேக்ஸ் தான் என்னது கொலாட்ரல் ஃப்ரீ லோனா நம்ம குடுப்போம். சரியா? ஓகே. ஒரு கிராப்புக்குன்னு வந்தா நமக்கு கேசிசி லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸ். அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆர் அலைட் செக்டார்ஸ்னு வந்துச்சுன்னா அதனோட கேசிசி லிமிட் 2 லேக்ஸ். நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், மாடிஃபைட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கீழ நமக்கு 3 லேக்ஸ் ஓவரால் கேசிசி லோன் இருந்தத அடிச்சுட்டு இப்போ 5 லேக்ஸ்ன்னு மாத்திருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும். கிசான் ரின் போர்ட்டல் 2004ல அலைட் செக்டார்ஸ்க்கு மாத்துனாங்க. எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டை அப்பும் நமக்கு தெரியும். அப்போ என்ன மீனிங் நீங்களா புரிஞ்சுக்கணும். 2 லேக்ஸ் வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ். டை அப் இருந்தா 3 லேக்ஸ். அப்போ 2 லேக்ஸ்க்கு மேல டை அப் இல்ல. அப்போ 2 லேக்ஸ்க்கு மேல போனாலே நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பா கொலாட்ரல் வேணும். அது ஃபார்மிங் லேண்டா இருக்கலாம், அல்லது ஹைப்போதிஃபிகேஷன் ஆஃப் கிராப்ஸா இருக்கலாம். ஹைப்போதிஃபிகேஷன் ஆஃப் கிராப்ஸ் இல்ல. கொலாட்ரல்னா என்னது? ஆல்ரெடி ஹைப்போதிஃபிகேஷன் ஆஃப் கிராப்ஸ் வச்சு தான் இத குடுப்போம். கொலாட்ரல் என்ன குடுக்கணும்? அக்ரிகல்ச்சர் லேண்ட் பத்திரம் குடுக்கலாம். ஸோ அந்த மாரி வேற ஏதாச்சும் ஒரு அசெட்ஸ் வந்து நம்ம கொலாட்ரலா குடுக்கணும். அப்பதான் வந்து லோன் குடுப்பாங்க. ஓகே. இது வந்து நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ். ப்ராசஸிங் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 3 லேக்ஸ் வரைக்கும் வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. நோ சார்ஜஸ். அப் டூ 3 லேக்ஸ் கையெழுத்து அப்படியே போக வந்து வர மாமி கல்ல போலான்ற மாரி ஃபர்ஸ்ட் ஒழுங்கா எழுதுவோம். அப்புறம் போக கிறுக்குவேன். ஓகே. நான் சொல்றது மட்டும் கவனிங்க. 3 லேக்ஸ் வரைக்கும் நோ சார்ஜஸ். அப்ப 3 லேக்ஸ் மேல போச்சுன்னா அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? சார்ஜஸ் வந்து இருக்கும். ஓகே. கேசிசினோட ஓவரால் டெர்ம் டென்யூர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 இயர்ஸ். ஓகே. ஸோ ஓவரால் டெர்ம் டென்யூர் வந்து 5 இயர்ஸ் நமக்கு கேசிசி லோன்ஸு. ஓகே. இப்போ லோன் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோன் குவாண்டம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலா சொல்ற மாரி இருக்கும். நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சேன். அதனால சொல்றேன் அப்படின்லாம் பாயிண்ட் கிடையாது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் நியூமெரிக்கலா கேட்கறதெல்லாம் வந்து சிம்பிளா நம்மளுக்கு இப்படிலாம் கேட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு அந்த மாரி தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? கண்டிப்பா இந்த மாரி கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்றோம். ஓகே. லோன் குவாண்டம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரே கிராப் தான் பயிர் வைக்கிறார். 1 கிராப் இன் எ சிங்கிள் இயர். ஒரு வருஷத்துல வந்து ஒரு கிராப் வந்து பயிர் வைக்கிறார். சரியா? இதுக்கு வந்து கேசிசி லோன் கேட்கிறார். அதை எப்படி டேலி பண்ணுவாங்க? அவருக்கு எவ்வளோ எலிஜிபிள் அப்படின்னு எப்படி டேலி பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல இவர் ஒரு பயிர் வைக்கிறார்ல, அதுக்கு ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ்னா என்னன்னா, இத யார் ரெடி பண்ணுவான்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ ரெடி பண்ணுவாங்க. அதாவது ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு கிராப் பயிர் வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான டெர்ம். இந்த லோனுக்கு இல்ல, மொத்த அக்ரிகல்ச்சர் லோனுக்குமே ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் ஒரு முக்கியமான டெர்ம். ஸோ இந்த ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேடி பயிர் வைக்கிறாங்க. பேடிக்கு ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்க்கு இந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் ஓகேவா? ஓகே. எவ்வளோ ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸோ ஒரு ஏரியாக்கு, அந்த பர்ட்டிகுலர் ஏரியா இன்டூ இது எப்படி குடுத்துருப்பாங்கன்னா, பெர் ஹெக்டருக்கு அல்லது பெர் ஏக்கருக்கு குடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ஏக்கருக்கு ரூ. 30,000 அப்படின்னு வந்து ஒரு ஏக்கருக்கு ரூ. 30,000 அப்படின்னு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஏக்கருக்கு 30,000 ஃபார்மர் வந்து 5 ஏக்கர் வச்சிருக்காரு. அப்போ 5 இன்டூ 30,000 போட்டா என்ன வரும்? 1,50,000 வரும். கரெக்ட்டா? ஓகே. நல்லா கவனிக்கணும். 5 ஏக்கர் வந்து ஃபார்மர் வச்சிருக்காரு. 5 ஏக்கர்லயுமே பேடி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம்
10% வந்து எதுக்காகனா போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக. இதுல 10%. 10% ஆஃப் லிமிட் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது அவருக்கு ஒரு லிமிட் வருதுல்ல, அது கூட அந்த அமௌண்ட்ல 10% எதுக்கு? போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ராவா குடுப்போம். இத தாண்டி இன்னொரு 20% வந்து ரிப்பேர்ஸ்க்காக குடுப்போம். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ்க்காக குடுப்போம். கண்டிப்பா இத தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. 30,000 ஒரு ஏக்கருக்கு. இது கால்குலேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் கான்செப்ட் சொல்றேன். ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் இன்டூ ஏரியா பிளஸ் 10% ஃபார் என்னது? போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் 20% ஃபார் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ். இப்ப எப்படி நீங்களே டேலி பண்ணுங்க. இதுல எவ்வளோ வரும்? 15,000 வரும். இது ஒரு 30,000 வரும். கரெக்ட்டா? அப்போ 1,95,000 அவர் வந்து 5 ஏக்கர் பேடி வச்சிருந்தார் அப்படின்னா என்னது? அவர் வந்து கேசிசி லோனுக்கு எலிஜிபிள். கரெக்ட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கான லிமிட். இது எத்தனை இயர்ன்னு சொன்னேன்? 5 இயர்ன்னு சொன்னேன். இப்ப செகண்ட் இயர்க்கு எப்படி டேலி பண்ணுவாங்கன்னா, இந்த அமௌண்ட்ல பிளஸ் 10% எவ்வளோ? 19,500 கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 2,04,500 2,14,500. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து என்னது? அவர் வந்து எலிஜிபிள். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரீவியஸ் இயர்னோட 10% லிமிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு லோன் ஃபெசிலிட்டியா குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து லோன் குவாண்டம். ஸோ கண்டிப்பா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணுமே இல்ல. நான் சிம்பிளா கன்சைஸ் பண்றேன். ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் இன்டூ ஏரியா பிளஸ் 10% ஆஃப் லிமிட் ஃபார் போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் 20% ஆஃப் லிமிட் ஃபார் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுல பிளஸ் 10% வந்து செகண்ட் இயர். இந்த அமௌண்ட்ல திரும்ப பிளஸ் 10% ஃபார் தேர்ட் இயர். ஸோ இந்த மாதிரி வந்து 5 இயர் வரைக்கும் போயிருக்கும். நமக்கு மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் எவ்வளோ? 5 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள வந்து வருஷத்துக்கு ரினிவல் ஆயிட்டே இருக்கும். பட் மேக்ஸிமம் ஒரு லோன் எது வரைக்கும் கொண்டு போலாம்? 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ இன்னொன்னு. இப்போ வந்து இதுல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் இருக்கு. என்ன ப்ராடக்ட்னா, இப்போ ஒரு மார்ஜினல் ஃபார்மர் இருக்காரு அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் மார்ஜினல் ஃபார்மர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்க லேண்ட் ஹோல்டிங்ஸை வச்சு இப்போ இது ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் அப்படி பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் நம்ம ஜென்ரலாக ஒருத்தவங்க பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னால் என்னன்னா, அவங்களோட லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை வச்சு அவங்க எந்த ஃபார்மர்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதாவது லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டினா எவ்வளோ நிலம் வச்சிருக்காங்க அப்படின்றத வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் வரும்னா, ஸ்மால் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் தான் சின்னது இருக்கிறதே ஸ்மாலு, அப்புறம் செமி மீடியம், அப்புறம் மீடியம், அப்புறம் லார்ஜ் ஃபார்மர்ஸ். எப்படி நம்ம மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டர்ன் ஓவர் வச்சு இருக்கோ, அதே போல் இவங்க வச்சிருக்க லேண்ட் ஏரியாவை பொறுத்து இருக்கும். இங்கே நான் எதில் சொல்ல போகிறேன்னா, ஹெக்டரில் சொல்ல போகிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஏக்கர் தான் நமக்கு தெரியும். ஒரு ஏக்கர் தான் தெரியும். பட் ஒரு ஹெக்டர் அப்படின்னா நமக்கு 2.5 ஏக்கர்ஸ். ஸோ கன்வர்ஷன் நீங்கள் பண்ணிக்கணும். ஒரு ஹெக்டர் அப்படின்னா 2.5 ஏக்கர்ஸ். நான் இங்கே லேண்ட் ஏரியாவை எதில் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டரில் தான் சொல்லுவேன். இன்கேஸ் ஒரு ஃபார்மர் லெஸ் தென் 1 ஹெக்டர் வச்சிருக்கார் அப்படின்னா அவர் மார்ஜினல் ஃபார்மர். ஸோ அவர்கிட்ட என்னதான் இருக்கும்? லெஸ் தென் 2.5 ஏக்கர்ஸ் தான் நமக்கு லேண்ட் இருக்கும். இவர் வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அடுத்து 1 to 2 ஹெக்டர் அப்படின்னா அவரை ஸ்மால் ஃபார்மர்னு சொல்லுவோம். 2 to 4 ஹெக்டர் அப்படின்னா செமி மீடியம்னு சொல்லுவோம். 4 to 10 ஹெக்டர் அப்படின்னா மீடியம் ஃபார்மர். கிரேட்டர் தென் 10 ஹெக்டர் எல்லாமே யாரு? நமக்கு லார்ஜ் ஃபார்மர்ஸில் வருவாங்க. இது ஹெக்டர் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஏக்கர்னா 2.5 ஏக்கர்ஸ், 2.5 to 5 ஏக்கர்ஸ், 5 acres to 10 acres, 10 acres to 25 acres, greater than 25 acres. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் 2.5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் வந்துடும். நான் இதுக்கு எந்த பாயிண்ட் எதுக்காக இதை சொன்னேன்னா, கேசிசியில் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அதாவது லெஸ் தென் 1 ஹெக்டர் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸி கேசிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளெக்ஸி கேசிசினா என்ன? அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ரேஞ்ச் வந்து தருவாங்க. என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 to 50,000 வரைக்கும் நமக்கு ஃப்ளெக்ஸி கேசிசியில் லோன் வந்து அவைல் பண்ண முடியும். யாருக்கு? ஃபார் ஒன்லி மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மெயினாக வந்து கேசிசி லோன்ஸ் வந்து இன்னொன்று வந்து தருவாங்க. கேசிசி லோன் ரீபேமெண்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த கிராப்பிங் சீசன் முடிஞ்சவொடனே அந்த அமௌண்ட்டை கட்டி நம்ம கட்டணும்னு சொல்லுவோம். பட் இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. என்ன எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அதாவது இந்த கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ்க்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் டைம். அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 6 மந்த்ஸ். நல்லா கவனிங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் 6 மந்த்ஸ். எதுக்காக அப்படின்னா, இப்போ அவங்க வந்து இப்போ லார்ஜ் ஃபார்மர் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்கம் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி விற்கணும்னு அவசியம் இல்லை. பட் இவங்களுக்கு இது மட்டும் தான் இன்கம் அப்படின்றப்போ கண்டிப்பாக இருக்க ப்ராடக்ட்டை எவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு போனாலும் விற்றுருவாங்க. ஸோ அப்படி விற்கக்கூடாது, அவங்கள வந்து அந்த சேல்லேருந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக 6 மந்த்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க,
அந்த ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பர்மிஷன் குடுப்பாங்க. அதாவது 6 மாசத்துக்கு அப்புறமும் நீங்க நல்ல ரேட் போச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? வித்து வந்து அமௌண்ட்ட கட்டிக்கலாம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன். யாருக்கு? ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸோ இது என்னது? கேசிசி லோனோட பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகேவா? பேசிக் டீட்டெயில்ஸ் நெறைய சொல்லியிருப்பேன். ஆனா பேசிக்கா இதெல்லாம் கேசிசி பத்தி தெரிஞ்சிருக்கும். ஓகே. அடுத்த ஸ்கீம் என்னன்னா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் பீமா யோஜனானா, ஃபசல்னா கிராப்பு, பீமானா இன்சூரன்ஸு, அப்ப யோஜனானா ஸ்கீம். ஸோ கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். கரெக்ட்டா? இது வந்து ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா, 2016ல லான்ச் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீமு. இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகேவா? ஓகே. ஓகே. இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து நெறைய மாறிட்டே இருக்கு. ஸோ, அதனால ஃபார்மர்ஸ் வந்து நெறைய அஃபெக்ட் ஆவாங்க. ஐ மீன் ஈல்டு கரெக்ட்டா வராது அந்த மாரிலாம். ஸோ, இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ ஃபினான்ஷியலி அசிஸ்ட் அண்ட் சப்போர்ட் பாதி தான் எழுதுவேன். டூ ஃபினான்ஷியலி அசிஸ்ட் அண்ட் சப்போர்ட் டூ ஃபார்மர்ஸ் சஃபரிங் டியூ டூ கிராப் டேமேஜஸ் ஆர் லாஸ். ஸோ, ஒரு பயிர் டேமேஜ் ஆகுது அல்லது லாஸ் ஆகுது அப்படின்றதுனால, அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு என்ன பண்றோம்? நம்ம ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து குடுக்குறோம். ஸோ, இதான் என்ன ஸ்கீம்? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஸ்கீம். இதுல முக்கியமா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நமக்கு அதுக்கு எவ்வளோ பிரீமியம் கட்டணும்? பிரீமியம்னா இப்ப நம்ம இன்சூரன்ஸ் நமக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம பிரீமியம் கட்டுவோம். மாசத்துக்கு ரூ. 500 கட்டுவோம், ரூ. 1000 கட்டுவோம். ஸோ, எல்ஐசில போட்டிருக்கோம் அப்படின்னா, அது வந்து பிரீமியம்னு சொல்லுவோமா? ஆக்சுவலா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ, அதுல சர்டைன் அமௌண்ட் நம்ம பெர்சன்டேஜ்ல கட்டுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரூ. 2,00,000 நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, மாசத்துக்கு 5% கட்டணும் அப்படின்னா, மாசத்துக்கு ரூ. 1000 கட்டுவேன். கரெக்ட்டா? இப்ப இதுல 5%ஆ? கரெக்ட் தானே? ஸோ, மாசம் மாசம் கட்டிட்டே வரும். ஆனா இதுல வந்து என்னன்னா, இப்ப நமக்கு எவ்வளோ அமௌண்ட் சம் இன்ஷ்யூர்ட் அதாவது இந்த பேஸ வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த பெர்சன்டேஜ டாலி பண்ணுவாங்க. நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்சூரன்ஸ் அந்த கிராப்புக்கு கவரேஜ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து, அதுல எத்தன பெர்சன்டேஜ் நம்ம கட்டணும் அப்படின்றத கிளாசிஃபை பண்ணுவாங்க. இன் கேஸ் அது கரீஃப் கிராப் அப்படின்னா, நம்ம சம்முக்கு இன்சூர் பண்றாங்கல்ல, அதுல 2% நீங்க பே பண்ணணும். ஃபார்மர் வந்து பே பண்ணணும். ஓகேவா? ரிமைனிங் யார் பே பண்ணுவா? கவர்ன்மென்ட் பே பண்ணணும். கரெக்ட்டா? கரீஃப் கிராப்னா 2% ஆஃப் சம் இன்சூர்ட். அதுவே ரபி கிராப்னா உங்களுக்கு 1.5% ஆஃப் சம் இன்சூர்ட் வந்து ஃபார்மர் பே பண்ணா போதும். சரியா? ஓகே. அடுத்து வந்து ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஹார்ட்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். கரீஃப், ரபினா வந்து ஃபீல்டு கிராப்ஸ். ஃபீல்டு கிராப்ஸ்னா என்னன்னா, நம்ம விவசாய பயிர் எல்லாமே வந்து ஃபீல்டு கிராப்ஸ்னு சொல்லுவோம். ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸ்னா வந்து இந்த வெஜிடபிள் கிராப்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட்டிகல்ச்சர் வரும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ்னா அந்த டீ, காஃபி, ரப்பர் எல்லாமே வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ்ல வரும். ஸோ, இது எல்லாத்துக்குமே என்னது? 5% ஆஃப் பிரீமியம் வந்து சம் இன்சூர்ட் வந்து நம்ம ஃபார்மர் வந்து பே பண்ணுவாங்க. இப்போ ரிமைனிங் இருக்குல்ல இந்த அமௌண்ட்டு, இப்போ பிரீமியம்னா எவ்வளோ? 98% இது கட்டணும். இதுல 97.5% கட்டணும். இதுல 95% வந்து ரிமைனிங் கட்டணும். அது யார் கட்டுவா? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டும், ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் சேர்ந்து கட்டுவாங்க. ஸோ, என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு எல்லா ஊர்லயுமே வந்து என்ன பேசிஸ்ல வந்து பிரிச்சுப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டும், ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் 50-50ன்னு பிரிச்சுப்பாங்க. சரியா? ஓகேவா? 50-50ன்னு பிரிச்சுப்பாங்க. அப்போ அதாவது இந்த 2% ஃபார்மர் கட்டுவார். ரிமைனிங் 98%ல சென்ட்ரல் கவர்ன்மென்ட் 49%ம், ஸ்டேட் கவர்ன்மென்ட் 49%ம் கட்டும். ஏன்னா 50-50 பிரிச்சுக்கிறாங்கல்ல. ரிமைனிங் இருக்கிறதுல 50-50 பிரிச்சுப்பாங்க. இது என்னது? நார்மலா எல்லா ஸ்டேட்ஸ்லயும். ஆனா, அதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அப்படின்னா எந்த ரேஷியோல பிரிச்சுப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் 90%ம், ஸ்டேட் கவர்ன்மென்ட் 10%ம் கட்டும். ஆனா பாயிண்ட் என்னன்னா, அதுவே ஒரு ஃபார்மர் வந்து இந்த பெர்சன்டேஜ் எதுவுமே கட்ட மாட்டாங்க. எங்க? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல. ஃபுல்லாத்தையுமே யார் தான் கட்டுவா? இந்த கவர்ன்மெண்ட்ஸ் 2ம் தான் சேர்ந்து கட்டும். இங்க போக மிச்சத்த தான் சென்ட்ரல் கவர்ன்மென்ட், ஸ்டேட் கவர்ன்மென்ட் கட்டுவாங்க. ஆனா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இந்த ரேஷியோல பிரிச்சுப்பாங்க. அங்க இருக்க பீப்பிள்ஸ் வந்து இன்சூரன்ஸும் கட்டவே மாட்டாங்க. ஸோ, எல்லாமே என்ன தான் கட்டணும்? ஃபுல்லா வந்து கவர்ன்மெண்ட் தான் கட்டும். ஓகேவா? ஸோ, இதான் வந்து நமக்கு கான்செப்ட். இதுல என்னெல்லாம் கவரேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராட்னா வறட்சி, அப்புறம் பெஸ்ட் அண்ட் டிசீஸு. இதனால ஒரு டேமேஜ் ஆகுது, நம்மளுக்கு கிராப் லாஸ் ஆகுது அப்படின்னா, அதுக்கெல்லாம் கவர் பண்ணுவாங்க. இது ரொம்ப டீப்பா போகும். அந்த அளவுக்குலாம் நான் சொல்லல. பேசிக்கா தான் சொல்றேன். இந்த பிரீமியம் தெரிஞ்சிருக்கணும். இந்த பார்ட்னர்ஷிப் தெரிஞ்சிருக்கணும். இது என்ன ஸ்கீம்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ்னால வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு அஃபெக்ட் ஆச்சுன்னா கவர் ஆகும். அடுத்து இப்போ லேண்ட்ஸ்லைடு, ஹரிகேன்ஸு அந்த மாரிலாம் வருது அப்படின்னா, அதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதனால எனக்கு பயிர் சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா கவர் பண்ணுவாங்க. ஓகே. வேற என்னலாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈல்டு லாஸஸ். அதாவது கவரேஜ் எதுக்குன்னா, இதெல்லாம் வந்து ரீசன்ஸ். என்னென்ன ரிஸ்க்லாம் கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈல்டு லாஸஸ். அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நார்மலா ஒரு ஈல்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது இருக்கும்ல. ஐ மீன் ஃபிக்ஸ்டா ஒரு தியரிட்டிக்கல் வேல்யூ இருக்கும். பட் அதை விட நமக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, அது ஈல்டு லாஸ் தானே. ஸோ அந்த லாஸையும் கவர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ்.
அதாவது நான் ஒரு பயிரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு மழையோ, புயலோ வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது வந்து எனக்கு அடிச்சுட்டு போயிருச்சு, டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கு அதையும் கவர் பண்ணுவாங்க. ஆனா இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ்ல நமக்கு எத்தன டேட்குள்ள நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம இந்த மாரி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மேக்ஸிமம் 14 டேஸ் ஃப்ரம் ஹார்வெஸ்ட் ஆஃப் கிராப்ஸ். அதாவது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அத போஸ்ட் ஹார்வெஸ்ட் வச்சிருக்கோம்ல, அதுல 14 நாளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேல என்ன கிடையாது? கவரேஜ் வந்து கிடையாது. ஸோ 14 டேஸ் தான் மேக்ஸிமம் கவரேஜ் ஆஃப்டர் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்கா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவோட கான்செப்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ், ஃபேர் அண்ட் ரினிமரேட்டிவ் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. இது 2த்தையும் யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்ன? ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்னன்னா, அதாவது இப்போ ஃபார்மர் வந்து ஒரு பயிரை வந்து விளைவிக்கிறாரு அப்படின்னா, அத வந்து அவர் லோக்கல் மார்க்கெட்லயும் விக்கலாம், எங்க வேணாலும் விக்கலாம். கரெக்ட்டா? இப்போ லோக்கல் மார்க்கெட்ல கம்மியான பிரைஸ் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம என்னப்பா பண்ணியாகணும்? கண்டிப்பா அந்த ரேட்டுக்கு தான் வித்தாகணும். நமக்கு வந்து ரொம்ப பிரஷர் இருக்கு, எனக்கு குடும்ப பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பா வித்து தான் ஆகணும். பட் ஆனா மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்ற கான்செப்ட் என்னன்னா, இப்போ இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்லாம் தாண்டி கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ரேட்ட அனௌன்ஸ் பண்ணும். சரியா? கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ரேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும். இந்த பிரைஸ்ல நாங்க எந்த விலைக்கு அன்னைக்கு ரேட் இருந்தாலும், கண்டிப்பா நாங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ண ரேட்ல இந்த ப்ராடக்ட்ட வாங்கிக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு பேடி வச்சுப்போம். இன்னைக்கு ரேட்டுக்கு 1 கிலோ வந்து எத்தன ரூவா சொல்லலாம்? ரூ. 15 எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இல்ல ரூ. 20 எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். 1 கேஜி. நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷா. அப்போ கவர்ன்மெண்ட் இன்னைக்கு ரேட் வந்து இதுதான். பட் கவர்ன்மெண்ட் ஒரு அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்குன்னா, நாங்க ரூ. 25 ஒரு கேஜி எடுத்துக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணாது? இந்த பிரைஸ்லாம் கன்சிடர் பண்ணாது. முன்னாடி அனௌன்ஸ் பண்ண அதே பிரைஸ்க்கு என்ன பண்ணிக்கும்? கண்டிப்பா ப்ரொக்யூர்மென்ட் வந்து பண்ணிக்கும். இதான் என்னது? The government supports the farmers by purchasing the crops at predetermined price. அதாவது முன்னாடியே அறிவிச்ச பிரைஸ்ல என்ன பண்ணிக்கும்? கவர்ன்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரக்ட்டா ப்ரொக்யூர்மென்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு பண்ற ஒரு சப்போர்ட். ஏன்னா, அன்னைக்கு ரேட்ல மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். அன்னைக்கு கவர்ன்மெண்ட் சொல்ற ரேட்ட விட அதிகமா இருந்துச்சுன்னா வெளில தான் விக்க போறாங்க. அது ஒரு பக்கம். பட் அத விட கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கவர்ன்மெண்ட் வந்து முன்னாடி சொன்ன ரேட்டுக்கே வாங்கிக்கும். சரியா? ஸோ இத வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. எம்.எஸ். சுவாமிநாதன், தி ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் அவர் கண்ட்ரி. இவர் தான் வந்து இத வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஓகேவா? ஓகே. இவரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு கமிஷனோட ஹெட். ஓகேவா? ஓகே. ஸோ எம்.எஸ். சுவாமிநாதன் தான் என்னது? ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இவரு வந்து நேஷனல் கமிஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ்னோட ஹெட். ஓகேவா? ஓகே. இந்த பிரைஸ வந்து இப்ப யார் ரெக்கமெண்ட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் ஃபார் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் பிரைஸஸ். அதாவது சிஏசிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரைஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த ரேட்டுக்கு வந்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்றத ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்ல யார் ரெடி பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைஸஸ். ஸோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அத பரிசீலனை பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணும். ஸோ யார் ரெக்கமெண்ட் பண்றது? சிஏசிபி தான் நமக்கு வந்து இந்த பிரைஸஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரீஃப்க்கு வந்து இந்த கிராப்ஸ்க்கு வந்து நாங்க இந்த ரேட்ல ப்ரொக்யூர் பண்ணிப்போம். ரபிக்கு வந்து இந்த ரேட்ல ப்ரொக்யூர் பண்ணிப்போம். அப்படி இப்படின்னு வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இது வந்து சிஏசிபி ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகே. இது சொல்லியாச்சு. இதுல ஒரு பேசிக்கான கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ட ரெடி பண்ணேன். காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் அப்படின்னா, நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் தப்பா தான் எழுதுவேன். பட் சொல்றது மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா சொல்றேன். காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பயிர் வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு செலவாகுறது சர்டைன் அமௌண்ட் செலவாகும். அந்த சர்டைன் அமௌண்ட் செலவாகுது அப்படின்னா, அதே அமௌண்ட்டுக்கு திரும்ப கவர்ன்மெண்ட் வாங்குச்சுன்னா நமக்கு என்ன யூஸு? அப்போ இதுக்குன்னு ஒரு மினிமம் ஃபார்முலா இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து 1 ஏக்கர் பேடி பயிர் வைக்க அவருக்கு 15,000 செலவாகுது அப்படின்னா, கண்டிப்பா இதுலேருந்து வர ப்ராடக்ட் ஈல்டினுடைய எம்எஸ்பி என்னவா இருக்கும்? மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா 1.5 டைம்ஸ் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனா இருக்கணும். அப்படின்றது வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன்? கவர்ன்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன். அதாவது மினிமம் 1.5 டைம்ஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு கிலோ நெல்ல புரொடியூஸ் பண்ண ரூ. 10 செலவு பண்றீங்கன்னா, நாங்க கண்டிப்பா ரூ. 15க்கு கீழ வாங்க மாட்டோம். அப்படின்றது கவர்ன்மெண்ட்டோட
நார்ம்ஸ். ஓகேவா? ஸோ இட் ஷுட் பி 50% ஓவர் த காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். இப்படி சொல்லலாமா? அதாவது எவ்வளோ செலவாகுதோ கண்டிப்பா அதுக்கு மேல நாங்க 50% வந்து வச்சு வாங்கிப்போம் அப்படின்றது இதனோட லாஜிக். சரியா? ஓகே. அதாவது எம்எஸ்பி வந்து ஷுட் பி 1.5 டைம்ஸ் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். ஓகேவா? இது வந்து அவங்க சொல்ல வர கண்டிஷன். ஸோ இதில வச்சு நெறைய இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் வந்து. இதில வந்து எத்தனை கிராப்ஸ் வந்து நமக்கு கவரேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22 கிராப்ஸ் வந்து இப்போதைக்கு கவர் பண்றாங்க. இதில 14 கிராப்ஸ் வந்து கரீஃப் கிராப்ஸ். கரீஃப்னா சீசனு. ஜூன்ல சோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்றது. ரபீனா வந்து வின்டர் சீசன்ல வர்றது. அதுக்கடுத்து சம்மர் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரீஃப் கிராப்ஸ் வந்து 14 கிராப்பும், ரபி கிராப்ஸ் 6 கிராப்ஸும், 2 வந்து கமர்ஷியல் கிராப்ஸ். அந்த 2 கமர்ஷியல் கிராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கொப்பரை தேங்காய், இன்னொன்னு வந்து ஜூட். ஸோ மொத்தமா 22 பயிர என்ன பண்றாங்க? எம்எஸ்பில வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வருஷமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிரைஸ் லிஸ்ட்லாம் நான் இந்த இடத்துல சொல்லல. பட் உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்டா தோணுது. ஒரு சில கிராப் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, மேபி அத கேட்கலாம். அது நார்மலா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயே வரும். ஸோ அத வந்து படிச்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பத்தின கான்செப்ட். ஓகேவா? ஓகே. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னா, ஆத்ம நிர்பார் இன் பல்சஸ். ஆத்ம நிர்பார்னா என்னன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி. அதாவது எந்த ஒரு நாட்டையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விக்சித் பாரத்தை நோக்கி போற மாரி ஆத்ம நிர்பார்னா எந்த ஒரு கண்ட்ரியும் நம்ம வந்து இதுக்கான இம்போர்ட்காக டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது தான் ஆத்ம நிர்பார். ஸ்பெல்லிங் வந்து தப்பா தான் எழுதுவேன். ஆத்ம நிர்பார்னா செல்ஃப் சஃபிஷியன்சி. இது வந்து கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னா, பல்சஸ்ல நம்ம என்ன ஆத்ம நிர்பார் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, 2027 எண்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இதுல செல்ஃப் சஃபிஷியன்சிய ரீச் பண்ணி ஆகணும். எதுல? பல்சஸ்ல. ஓகேவா? ஓகே. அதனால அதனால இல்ல. ஜெனரலா வந்து கவர்மெண்ட் வந்து இப்ப ரீசென்ட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. என்னன்னா 2028 டூ 29 வரைக்கும், இன்னிலிருந்து 2028லேருந்து 29 வரைக்கும் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் வந்து 100% ஆஃப் புரொடக்ஷன் ஆஃப் என்ன கிராப்? ரெட் கிராம், பிளாக் கிராம் அண்ட் மசூர். அப்படின்ற 3 பயிரையும் என்ன பண்ணிக்கும்? கவர்மெண்ட்டே 100%ம் எம்எஸ்பி ரேட்ல நமக்கு ப்ரொக்யூர் பண்ணிக்கும். ஓகேவா? இது எது வரைக்கும் கன்டின்யூ ஆகும்னா 2028 டூ 29 வரைக்கும். நான் எழுதுறது புரியலனா, ரெட் கிராம், பிளாக் கிராம் அண்ட் மசூர். ஸோ இந்த 3 கிராப்பும் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 100% ப்ரொக்யூர் பண்ணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பேசிக்கா புரிஞ்சிருக்கும். இது என்னது? எம்எஸ்பி பத்தின டீடைல்ஸ். ஸோ எம்எஸ்பி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்றாங்க? யாரோட கமிட்டி? என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகும்? எத்தனை கிராப்ஸ் இருக்கு? ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபேர் அண்ட் ரினிமரேட்டிவ் பிரைஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ எஃப்ஆர்பினா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எஃப்ஆர்பினா என்னன்னு பார்ப்போம். எஃப்ஆர்பினாலும் இதையும் யார் ரெக்கமெண்ட் பண்றா? கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ், சிஏசிபி தான் இதையும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நமக்கு இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது எந்த பேசிஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, குவிண்டால் பேஸ்ல தான். எம்எஸ்பியும் குவிண்டால் பேஸ்ல தான். இதுவும் நமக்கு குவிண்டால் பேஸ் தான். குவிண்டால்னா எத்தனை கிலோ? 100 கிலோ. ஓகேவா? ஸோ 2025 டு 26 அந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான எஃப்ஆர்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ₹355 பெர் குவிண்டால். அதாவது 1 கிலோ பச்சை கரும்பு வந்து என்ன ரேட்டுக்கு 100 கிலோ பச்சை கரும்பு என்ன ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க? ₹355 எடுத்துப்பாங்க. சரியா? இது வந்து பேஸான கான்செப்ட். இது எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10.25% ரிகவரி ரேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரிகவரி ரேட்னா ரொம்ப டெக்னிக்கலா சொல்ற மாதிரிலாம் சொல்ல, நான் பேசிக்கா சொல்றேன். ரிகவரி ரேட்னா என்னன்னா, இப்போ 100 கிலோ கரும்பு இருக்குன்னு வச்சுப்போம். அத நம்ம சுகர் மில்லுக்கு எடுத்து போனோம்னா 10.25 கிலோ சர்க்கரை வரும். ஓகேவா? இதுதான் ரிகவரி ரேட். ஸோ 100 கிலோ சுகர் கேன்ல கரும்பு சாறை எடுத்து சர்க்கரையா மாத்தணும் அப்படின்னா 10.25 கேஜி வந்து நமக்கு சர்க்கரை வந்து கிடைக்கும். ஸோ இதான் ரிகவரி பெர்சன்டேஜ். இது டிஃபால்ட்டா. இந்த ரிகவரி ரேட் இருந்துச்சுன்னா நமக்கு ₹355 ஒரு குவிண்டாலுக்கு கரும்புக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில சுகர் கேன் வந்து நமக்கு ரிகவரி ரேட் அதிகமா இருக்கும். அப்படின்னா ஒரு 0.1% இன்கிரீஸ் இன் ரிகவரி ரேட்டுக்கும் நம்ம எவ்வளோ இன்கிரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்? ₹3.46 ஒரு குவிண்டாலுக்கு ஏத்தி குடுப்பாங்க. சரியா? ஒரு 0.1%க்கும். இப்போ இன்கேஸ் 10.25% இருக்க ரிகவரி ரேட்ல 12.25 இருக்குன்னா, எத்தனை பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு? 1%. அப்போ ₹34.60 வந்து நமக்கு என்ன குடுப்பாங்க? ஏத்தி குடுப்பாங்க. ஒரு குவிண்டாலுக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ல நமக்கு குவிண்டால் வந்து டேலி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் பிரைசஸ். இத வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுவா? இது ரெக்கமெண்ட் பண்றது. இட் வாஸ் அனௌன்ஸ்ட் பை கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். சிசிஇஏ தான் வந்து இத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ரெக்கமெண்ட் பண்றது யாரு? கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் பிரைசஸ். ஸோ என்னோட ரிகவரி பெர்சன்டேஜ் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இதான் வந்து என்னது? பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் நானு. அது மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ ரீசென்ட்டா வந்து நமக்கு நெறைய கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்பாங்க. நெறைய கொஸ்டின் மீன்ஸ் லாஸ்ட் இயர் நான் எழுதுனதுலேருந்தே பார்த்துருக்கேன். இந்த கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்கும். ஆர்பிஐ வந்து ஒரு ஆத்தரைசேஷன் குடுக்கும். என்ன ஆத்தரைசேஷன்னா, ஒரு சில பேங்க்ஸ் வந்து நீங்க வந்து கோல்டையும், சில்வரையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் நாட் எக்ஸ்போர்ட்.
நம்மகிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குலாம் இல்லை, இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம இருக்கோம். ஸோ 2025 to 26க்கான ஃபினான்ஷியல் இயருக்கு எல்லா பேங்க்லாம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காது. ஒரு சில பேங்க்ஸ் மட்டும் தான் மின்னர் கொடுத்துருக்கோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேங்க்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், கோல்டையும் சில்வரையும் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே. இதில் என்ன கொஸ்டின் மோஸ்ட்டாக நமக்கு ரைஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பேங்க்ஸ் வந்து ஒன்லி கோல்டு மட்டும் தான் இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கோல்டும் சில்வரும் தான் மோஸ்ட்டாக எல்லா பேங்க்கும் இம்போர்ட் பண்ணுவாங்க. பட் எந்த பேங்க்ஸ் மட்டும் வெறும் கோல்டு மட்டும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இன்னொன்று யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்று ஸ்பெர் பேங்க், எஸ்பெர் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேங்க் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சில்வரை இம்போர்ட் பண்ணக்கூடாது, கோல்டை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த பேங்க்ஸ்லாம் கோல்டும் சில்வரும் சேர்த்து இம்போர்ட் பண்ணலாம், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வரும். மோஸ்ட்டாக ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கரூர் வைசியா பேங்க், கோட்டக் மகேந்திரா. ஸோ எல்லாமே ப்ரைவேட் பேங்க்ஸா. நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறப்ப தான் எல்லா பேங்க்லாம் இருக்காது. பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கும், அடுத்து ஆர்பிஎல்னு ஒரு பேங்க் இருக்குல்ல அந்த பேங்க் இருக்கும், எஸ்பிஐ இருக்கும், அடுத்து எஸ் பேங்க்கும் ப்ரைவேட் பேங்க் தான். ஸோ இந்த எல்லா பேங்க்குமே என்ன பண்ணலாம், இதை வந்து இம்போர்ட் பண்ணலாம். இன்னொரு பேங்க் இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, எல்லாமே ப்ரைவேட் பேங்க். ஃபெடரல், இண்டஸ்இண்ட் பேங்க், கரூர் வைசியா பேங்க், கோட்டக் மகேந்திரா, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் எல்லாமே என்னது நல்ல ஒரு பெரிய ஃப்ளாக்ஷிப்பான ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எல்லா பேங்க்ஸுமே என்ன பண்ணலாம், கோல்டையும் சில்வரையும் இம்போர்ட் பண்ணலாம். இதை தாண்டி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் என்ன தான் இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் எஸ்பிஐ வந்து நேஷனலைஸ்ட் பேங்க். ஸோ இந்த 3 பேங்க்ஸும் கோல்டையும் சில்வரையும் இம்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் வெறும் கோல்டை மட்டும் இம்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணிப்போம், எல்லா பேங்க்கும் இருக்கும், கனரா பேங்க்லாம் இருந்தால் கனரா பேங்க்கும் இம்போர்ட் பண்ணுவாங்க போடுவோம். ஆனால் அவங்க லிஸ்ட்டில் என்னென்னு பண்ணியிருக்காங்க, இதை மட்டும் தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோஸ்லாம் மற்ற ஸ்கீம்ஸ்லாம் பார்ப்போம். 2x வச்சு பாருங்கள். நான் டேர்ம்ஸ் எழுதுறது மட்டும் கவனிங்க. ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள்.